2026 திமுக எதிர்கொள்ள போகும் சவால்கள் என்ன அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கோம். பாரு எழிலரசன் நம்ம பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு விஷயத்தை சுத்தி சொல்றாரு. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேர்தலாக இது இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இது உட்கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல பிரச்சனை வந்தாலும் திமுக சமாளிச்சிருமா? சுருக்கமா இளைஞரணி பாத்தீங்கன்னா திமுக வெகு வேகமாக இந்த ஒரு வருஷத்தை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் சார். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக, அதாவது திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட ஒவ்வொரு சராசரியாக 78 மாவட்டம் இருக்கு திமுக. இந்த 78 மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள், அதுபடி துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், ஒன்றிய அமைப்பாளர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்ணாங்க, குறிப்பா இளைஞர் பட்டாளம் தன் பக்கம் மட்டுமே இருக்கிறது என்ப ஒரு பிம்பத்தை, அதாவது உறுதிப்படுத்த என்ன பண்ணாங்க, 5 லட்சம் நிர்வாகிகளை திமுக இளைஞரணியில போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாகத்துக்கு ஒரு இளைஞரணி பொறுப்பாளர், ஒரு கிளைக்கு 3 துணை அமைப்பாளர்கள், அதே போல ஒரு பகுதிக்கு 5 முதல் 10 துணை அமைப்பாளர்கள் என தொடர்ச்சியா தமிழகம் முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய மாநாட போட்டு, அதாவது வடக்கு மண்டல மாநாடாக போட்டாங்க 91 தொகுதிக்குட்பட்ட. அதன் தொடர்ச்சியாக விருதுநகர்ல வர 24ஆம் தேதி ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற தெற்கு மண்டலத்தினுடைய இளைஞரணி மாநாடு, அதன் தொடர்ச்சியாக டெல்டாவில் இளைஞரணி மாநாடு, மேற்கு மண்டலத்தில் இளைஞரணி மாநாடு என 4 மாநாடுகளாக வெறும் இளைஞரணி நிர்வாகிகளை வைத்தே ஒரு நிர்வாகி சந்திப்பு என்ற அடிப்படையில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை அழைத்து இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி தமிழகத்தின் இளைஞர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை திமுக திரும்ப இளைஞரணி நிர்வாகிகளை அழைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டமாக காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கூட்டம் கூடி கலைகிற ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு ரசிகர் கூட்டம் அல்ல, நாங்கள் அறிவுசார் இயக்கமாக இந்த இளைஞர்களை கொண்டு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வள்ளூர் கூட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அறிவுசார் திருவிழாவை நிர்வாகிகளுக்கு நடத்தி அதன் மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டங்கள் நடத்தணும்னு அனுப்பியிருக்காங்க. எனவே மிகப்பெரிய ஒரு இளைஞரணி பட்டாளத்தை தற்போது திமுக தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இது அடுத்த கட்ட அரசியலுக்காக இருக்கட்டும், அடுத்த கட்ட அரசியல் முயற்சிக்காக இருக்கட்டும், அதன் முன்னோட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இளைஞர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிர்வாகிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார் திமுக. அது மட்டுமல்ல, பெரும் மாவட்டத்திற்கு ஒரு இளைஞரணி அமைப்பாளர்களுக்காவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தற்போது திமுக இளைஞர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அவர்களுக்கும் தாங்கள் அதாவது களத்தில் நின்று வேலை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. தொடர்ச்சியா அவர்களும் இந்த முறை அதிக பேர் விருப்ப மனு வாங்குவாங்கன்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞரணி பட்டாளம் இந்த முறை திமுகவிற்குள் உள்ளே அதிகாரத்தோடு நுழைய இருக்கிறது. அதை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா காணலாம் நெல்சன். 2026 உதயநிதியின் கரங்களை வலுப்படுத்துகிற வகையில் அண்ணா அறிவாலயத்தோட செயல்பாடுகள் இருக்கும்னு குறிப்பு கொடுத்திருக்கீங்க பாரி கார்த்திக். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி.